இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில் செந்தில்குட்டி, அங்கு அந்த வாகனங்களை அப்புறப்படுத்த ஏதேனும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா? போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது என்று கூறப்படுகிறது. அதற்கான மாற்றங்கள் ஏதேனும் செய்யப்பட்டிருக்கிறதா? கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய பெஞ்சல் புயலானது இன்று மாலை கரையை கடக்க இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அதி கனமழையானது சென்னை முழுவதுமே பெய்ததன் காரணமாக ஆறு போல பெருக்கெடுத்து ஓடக்கூடிய காட்சிகள் பெரும்பாலான நகரின் முக்கிய பகுதிகளில் பார்க்க முடியுது. குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதி கிண்டியிலிருந்து கோயம்பேடு செல்லக்கூடிய இந்த சாலை முழுவதுமே ஒரு பெரிய ஆறு போல சாலைகளே தெரியாத அளவிற்கு மிகுந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த பகுதி முழுவதும் மழை நீர் அதிக அளவில் தேங்கி இருக்கக்கூடிய காட்சிகளை இந்த பகுதியில் பார்க்க முடியுது. இதனால் இந்த பகுதியில் வாகனங்கள் எதுவும் செல்ல முடியாமல் வந்த வாகனங்கள் அனைத்தும் பழுதாகி நிற்கக்கூடிய ஒரு காட்சிகள் மிகுந்த பிரச்சனையை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக அவசர மருத்துவ உதவிக்காக செல்லக்கூடிய ஆம்புலன்ஸ் போன்ற வாகனங்கள் இந்த பகுதியை பயன்படுத்த முடியாமல் திணறக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்குறோம். இந்த பகுதிவாசிகள் நம்மகிட்டே இருக்காங்க, அவங்கக்கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம் சார், இப்போ என்ன மாதிரியான பிரச்சனை இந்த அரும்பாக்கம் பகுதியில் இருக்குது? இப்போ ஹைவேஸ்லேயே இவ்வளோ தண்ணீர் தேங்கி இருக்குது, வாகனங்கள்லாம் இவ்வளோ அணிவகுத்து நிற்கக்கூடிய சூழலை பார்க்க முடியுது, ஆம்புலன்ஸ் கூட வழி விடாமல் நிற்கிறாங்க. என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் மழையால் ஏற்பட்டிருக்கு? நான் 105வது வட்டம் 106வது வட்டம் எங்கள் வீட்டில் இவ்வளோ தண்ணி இருக்குது. நான் இப்போ அதில் தான் வந்தேன். இவ்வளோ தண்ணி இருக்குது, காய்கறி பொருள் அப்படி வாங்க வந்தேன். இது வரைக்கும் யாரும் ஒன்றும் பண்ணல. அவள் தான் உண்மை. எங்கள் தொகுதியில் 105வது வட்டம் ராமலிங்கம் வட்டம், டிஎம்கே ராமலிங்கம் தான் ஒரு வட்டம். நாங்கள் ஒன்றே தண்ணி எதுவும் ஒரு இது யாரும் எதுவும் பண்ணல. நான் ஒன்றும் உங்களோட ஓப்பனாக பேசுகிறேன். இவ்வளோ தண்ணியில் வந்துக்கிறோம், காய்கறி வாங்க வந்துக்கிறோம், எதுவுமே கிடைக்கல. எல்லாம் தண்ணி அவங்க உள்ள ஃபுல்லாக தண்ணி போயிடுச்சு. அவங்க பண்ண முடியல. ஆனால் இப்போ கிண்டியிலேருந்து கோயம்பேடு ரூட்டு எப்படி இருக்குது, எவ்வளோ பிரச்சனையாக இருக்குது? சைதாபாட்டிலேருந்து கிண்டிலேருந்து நம்ம இது முனை வரைக்கும் ஃபுல்லாக தண்ணி, வேறு ஒன்றும் இல்லை, ஃபுல்லாக அங்கே தான் தண்ணி. அந்த கிண்டிலேருந்து இது வரைக்கும் தண்ணி தான். ரொம்ப அவசரப்படுறோம் எல்லாரும். எல்லா மக்கள் தான் அவசரப்படுறாங்க, நான் மட்டும் இல்லை, எல்லா மக்கள் தான் அவசரப்படுறாங்க. நம்மளாம் ஒரு இதுதான். ஏன்னா நானும் ஒரு குழந்தை வச்சுன்னு எல்லாம் வச்சுன்னுக்கிறேன். எவ்வளோ அவசரப்படுறேன். இது வரைக்கும் எவனுமே வரல. எங்கள் ஏரியா கவுன்சிலர் கூட வரல, எவனுமே வரல. இல்லை, இப்போ என்ன மாதிரியான தீர்வு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? மாநகராட்சி என்ன பண்ணும்? ஏன்னா இது ஒரு ஹைவேஸாக இருக்குது. சாப்பாடு தாங்க கஷ்டப்படுறான். சாப்பாடு போட்டால் போதும். அது எப்பவும் வர மழை தான், இப்போ மட்டும் வராது மழை. எப்பவுமே நிற்கும். அவங்களும் எப்பவுமே இது பண்ணாங்க. மழை நின்ன உடனே தான் போடுவாங்க. அதான் சொல்லுங்கண்ணா, இந்த ரோடு எவ்வளோ பாதிப்புக்குள்ளாக இருக்குது? ஆம்புலன்ஸ்க்குலாம் வழி விட முடியாத அளவுக்கு வாகனங்கள் பிரச்சனையாக இருக்குது. இதுக்கு முன்னாடி இதை மாதிரி இருந்துச்சா? இந்த மழைனால இப்போ பிரச்சனை இருக்கு? பல ஆண்டுகளாக இப்படி தாங்க இருக்குது. இன்னும் இது வரைக்கும் தீர்வு கிடைக்கவே இல்லை. இது வரைக்கும் பல ஆண்டுகளாக இப்படி தான் நடந்துருக்கு. இது இது வரைக்கும் யாருமே எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவே இல்லை. ஏன்னா நாங்கள் இது வரைக்கும் கஷ்டப்பட்டு தான் வரோம், கஷ்டப்பட்டு தான் போயிருக்கோம். அப்போதுலேருந்து அப்படிதான். டிஎம்கே இருக்கும் போது தான், ஏடிஎம்கே இருக்கும் போது அப்படிதான். தண்ணி வந்தால் இங்கே அப்படியே தண்ணி நிற்கும். அவள் தான். இது வரைக்கும் இதுக்கு கார்பரேஷன் அபிஷியல்ஸ் யாராவது வந்திருக்காங்களா? கார்பரேஷன் அவள் தான் வருவாங்க, பார்ப்பாங்க, பார்த்துட்டு அந்த நோன்ட்டு போயிடுவாங்க. அவள் தான். ஆனால் இப்போ பாருங்களா, அந்த அதுக்கு தாண்டி போய் பாருங்க, வல்லவனோட தாண்டி நம்ம அம்பிகா தாண்டி போய் பாருங்க, தண்ணி நிற்காது. அதே மாதிரி இந்த பக்கம் இதுவாண்ட போய் பாருங்க, தண்ணி நிற்காது. இது பள்ளத்தை அது இது பண்ண அது தெரியல. ஆனால் கேட்டால் மோட்டரை பூஜை வச்சு அடிக்கிறேன் அப்படின்வாங்க. அதெல்லாம் அது என்ன இது? அதான் கடவுளோட இது. எப்போ இப்போ இந்த மாதிரி பகுதியில் என்ன மாதிரி ஏற்பாடு பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி தண்ணி அதிகமாக தேங்கி இருக்கு, நிறைய வாகனங்கள் இந்த பகுதியில் தான் போயிட்டு இருக்கு, என்ன பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? எங்க ஏரியாவுக்கு போக்குவரத்துக்கு முறையான ஒரு நடைமுறை பணி கொடுக்கணும், புரியுங்களா? அதை விட எல்லா வீட்லயும் தண்ணி இருக்குது. தண்ணி போறதுக்கு ஒரு இது வரைக்கும் ஒரு 20 வருஷமா சொல்றாங்க. சிஎம் சொன்னாரு ஒரு சொட்டு தண்ணி கூட மழை வந்தா தேங்காதுனாரு. ஆனா இது ஒரு ஹைவேஸ், தண்ணி தேங்கி இருக்கு. நீங்க எப்படி எதிர்ப்பு தண்ணியா இது? இந்த ஒரு சொட்டு தண்ணிக்கு யாரா இது பண்ணுவாங்களா? சொட்டு தண்ணி இருந்தா நாங்க கேட்க போறோம். முந்தானத்து வந்தாரு உதயநாதி ஸ்டாலின் வந்தாரு, பாத்துட்டு போனாரு. அவள் தான். அதனாச்சு சும்மானா அதெல்லாம் நீங்க வீடியோ எப்பவுமே வரும், வருஷம் வரும். இப்ப இல்ல, எந்த வருஷமும் வரும், வருஷம் வரும். ஆனா எந்த யாவனுமே பண்ணதில்லை. உண்மையாவே சொல்றேன். அதான் நீங்க
அதாவது இது காலங்காலமாக இந்த வடகிழக்கு பருவமழை நேரங்களில் எந்த மாதிரியான ஆட்சிகள் வந்திருந்தாலும் கூட இது போன்ற நிலை வந்து அரும்பாக்கம் பகுதியில் தொடர்ந்து நீடித்து வருகிறது. குறிப்பாக இந்த நெடுஞ்சாலை பகுதியை வந்து தண்ணீர் தேங்காமல் வாகனங்கள் அதிகமாக செல்லக்கூடிய இந்த பகுதி. ஆனால் அந்த இடத்தில் கூட தண்ணீர் இவ்வளோ ஆறு போல பெருக்கெடுத்து ஓடக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம். ஆம்புலன்ஸ் வாகனங்கள் செல்ல முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. காவல்துறை வந்திருந்தா கூட அவர்கள் வாகனங்களை அப்புறப்படுத்தக்கூடிய செயல்களை எதுவுமே செய்யாமல் வேடிக்கை பார்த்த நிலை தான் பார்க்க முடிஞ்சது. பொதுமக்கள் நிறைய பேர் அவர்களாகவே முன் இந்த வாகனங்களை ஒவ்வொன்றாக வழிவிடக்கூடிய காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்துட்டு இருக்கோம். பொதுமக்களாக தானாக முன்வந்து தான் அந்த பணிகளை செய்து வருகிறார்கள். அரசு அதிகாரிகளோ மாநகராட்சி அதிகாரிகளோ இந்த பகுதிக்கு நேராக வரவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு பொதுமக்கள் மத்தியில் இப்போது மட்டுமல்ல ஒவ்வொரு வடகிழக்கு பருவமழை நேரங்களிலும் இது போன்ற ஒரு நிலை இருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இந்த பகுதி மிகவும் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது. இன்னும் மாலை வேளையில் அதி கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கும் பொழுது இன்னும் அதிகமான தண்ணீர் தேங்கக்கூடிய சூழல் இருக்கும். இந்த பகுதியின் உள்ளே பகுதி இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகள் அனைத்துமே தண்ணீர் புகுறக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. வாகனங்கள் அனைத்துமே இந்த சாலைகளில் பழுதாகி செல்ல முடியாமல் அணிவகுத்து சாலை ஓரமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. உடனடியாக இந்த பகுதிக்கு மாநகராட்சி அதிகாரிகளும் தண்ணீரை அகற்றக்கூடிய வேலைகளை ஈடுபட வேண்டும். காவல்துறையினர் போக்குவரத்து நெரிசலை சரி செய்வதற்கு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை இந்த பகுதியில் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் பல வருடங்களாக சூழல் இவ்வாறாக இருக்கிறது. இதற்கான நிரந்தர தீர்வு எதுவும் காணப்படவில்லை என பொதுமக்கள் கூறும் கருத்துக்களை நம்மால் பார்க்க முடிகிறது. அங்கு கள விவரங்களை விரிவாக வழங்கியதற்கு நன்றி செந்தில்குட்டி. இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்கள் எல்லாம் ரஷ் டிஷ்யூ தோத்தி ஷர்ட்ஸ்.